இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டிக்டாக் அப்படின்ற ஒரு ஹாரர் காமெடி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்கேரி ஹவுஸை நமக்கு காமிக்கிறாங்க. முகம் மூடப்பட்ட நிலையில், அதாவது முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு நபர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரை பாத்தீங்கன்னா முகம் தெரியாத, அதாவது பரிச்சயம் இல்லாத ஒரு 4-5 பேர் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் முகமூடி போட்ட நபரும் அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க ஒண்ணுமே நடக்கல. அங்க இருக்க அந்த எல்லாராலையும் கொலை செய்யப்பட்டு அந்த இடத்துல தீ வைத்து கொளுத்தப்படுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோவையும் அவரோட நண்பரையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. வாழ்க்கையில என்னத்தையாவது பண்ணி சாதிக்கணும் அப்படின்ற வெறியோட வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வேகமா போறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா, பல மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல, அதாவது இப்ப போறாங்க இல்லையா, அந்த இடத்துல டூ லேட் அப்படின்ற மாதிரி போர்ட் போட்டிருக்கோம். அட்வான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதாவது பல மாசத்துக்கு முன்னாடி. அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஒரு வயசானவர் வெளியே வராரு. அவர் கூடவே அவரோட பேத்தி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வெளியே வராங்க. மாடர்ன் கேர்ளா இருக்கவங்க. நேத்து கொடுத்துட்டு போனவங்களே எங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல, நீங்க பல மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தனா என்ன அர்த்தம்? என் வீட்டு ரெண்டுக்கு விட்டு ஆள் மாதிரி இப்ப 2 பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கு, இப்ப வந்து கேட்டா அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி வயசானவர் சொல்ல பேத்தியும் அதே மாதிரிதான் சொல்றாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி நிக்க. ஹீரோக்கு அவரோட நண்பருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க இங்க ஒரு கராத்தே கிளாஸ் வச்சு இந்த இடத்த பெருசாக்கலான்னு பார்த்தோம். நேரம் அப்படி இருக்கு, எங்க கிட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணியாச்சும் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க தாத்தா இருக்கா இல்லையா யோசிக்கிறாரு. உடனே பேத்தியும் அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட கட் பண்ணி ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேக வேகமா ஒரு பெரிய மாலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா, நீ கொடுத்த பணம்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராதுமா, அந்த இடத்துல வேற ஒருத்தர்கிட்ட கை மாத்திட்டேன்னு சொல்ல, சார் எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றது கனவு சார், அதுக்காக தான் அப்படி பண்ண, நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வேற ஏதாவது பண்ண முடியுமா சார்னு கேட்க இவரும் யோசிக்கிறாரு. இந்த மால்ல நிறைய இடங்கள் காலியா இருக்கு, நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாருமா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. கடைசியா அந்த ஸ்கேரி ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்ன இல்லையா, அங்க வந்து நிக்கிறாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பாதி காசை கொடுத்துட்டு தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு 2 பேருமே காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க பொருட்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல அங்க இருக்க விஷயங்கள் எல்லாமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சார் இதே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரைஸ் கேட்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கிட்ட சொல்றாங்க. அது கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி கை வச்சுக்கோமா, பாதி கொடுத்துட்டு போற வேலை வேணாம், ஏற்கனவே அப்படி போய்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிக்குதுன்னு சொல்ல இவங்க கையில இருக்கிறது ஒரு 4 லட்சம். இதனால மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஹீரோ கொடுத்துட்டு போன, அதாவது ஹீரோ சொல்லிட்டு போன விஷயம் இருக்கு இல்லையா, அது ஞாபகம் வருது. உடனடியா அவருக்கு போன் பண்ணி, நீங்க என்னை வந்து நேர்ல சந்திக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு, எனக்கு ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு, அதுக்கு நீங்க பார்ட்னர் ஆனீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் பார்க்கலாம், அதுல நம்ம ஈக்குவல் ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசா வார்த்தைகள் பேசி அந்த ஸ்கேரி ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டப் எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டுறாங்க. அண்ட் இவங்களுக்கும் ஏதாவது பண்ணி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தான். இதனால அதை பார்த்ததும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. முதல் வேலையா நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும், அண்ட் இந்த இடத்த பக்காவா ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றது தெரியாம அண்ட் வேலைகள்லாம் பரபரப்பா நடந்துகிட்டே பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மேக்கப் மேனையும் தேட ஆரம்பிச்சு ஒரு 4-5 பேர் கொண்ட குழு இவங்களுக்கு செட் ஆயிடுது. சோ முதல் ட்ரையல எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பையன் எதுக்குமே பயப்படாதவ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவனை பயமுறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி அவனை உள்ள கொண்டு போக இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, கொஞ்சம் கூட அசரதாவே தெரியல. இதனால அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இந்த பிளான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான பேய அந்த இடத்துல பாக்குறான். இவனை பார்த்து பயமுறுத்துற தோரணையில கத்திக்கிட்டே இருக்கு. இவன் அலண்டு ஓட ஆரம்பிக்கிறான். உள்ள நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து சொல்ல இவங்க யார் மேக்கப்பை பார்த்து நீ பயந்த, அது யாருன்னு சொல்ல முடியுமாடான்னு கேட்க இவனுக்கு வாயில சொல்ற மாதிரி தெரியல, நான் பார்த்து உருவம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படியே போக அவ்வளவுதான் நம்ம பிளான் சக்சஸ், இந்த பிசினஸ் நம்மள எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேரை உள்ள விசிட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தே பயந்து ஓடி போயிடுறாங்க. இன்னும் சில பேர் இதெல்லாம் நான் பார்த்து பயப்படவே மாட்டேன், அதெல்லாம் உண்மையான பேய பார்த்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி கெத்தா உள்ள போக உண்மையான பேய் இருக்கு இல்லையா, அது இவங்களை பயமுறுத்த ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஸ்கேரி ஹவுஸ்குள்ள வர எல்லாரையுமே பாத்தீங்கன்னா புடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே இது இவங்க பண்ற வேலை தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா அது உண்மையான பேய் தான் அப்படின்னு ஒரு நபரோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்து
இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த நபர் வெளியே ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்தொடர்ந்து இந்த பேயோட கைகளும் போய்கிட்டே இருக்கும்போது வெளியே போக போக பேயோட கை பாத்தீங்கன்னா மறைய ஆரம்பிக்குது. அப்படியே உள்ள ஓடி போயிடுது. கட் பண்ணா இன்னும் சில பேர் அதை விசிட் பண்றாங்க. பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பொருளை மறந்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தனிமையில உள்ள போகும்போது இவங்க அந்த உண்மையான பேயை பார்த்து பயந்து ஓடி வராங்க. நம்ம எல்லாருமே வெளியே அனுப்பிட்டோம், அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு ஹீரோயின் ஒரு 4-5 நாளா இந்த பக்கமே வராம போக இன்னொரு பக்கம் ஹீரோயினால டீமா வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. சரியா சம்பளம் கொடுக்கறது இல்ல, எங்களை மதிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. ஹீரோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல தான் இங்க ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட கொண்டு போகும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் இதை பெருசா எடுத்துக்காம இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி அவரை நெருங்க இங்கதான் எங்களோட காதல் உருவாகுது அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி அந்த ஸ்கேரி ஹவுஸ் ஒரு மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல எம்எல்ஏ அப்படின்ற ஒரு நபர் விசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாரு. இது நேரம் வரைக்கும் பொதுமக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, பெரிய இஷ்யூ ஆகல. இந்த வாட்டி எம்எல்ஏ போக எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னா அந்த பேய் துரத்த ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிறவங்களுக்கும் இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருந்து வெளியே ஓடணும் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒருத்தரால கூட போக முடியல. எம்எல்ஏ ஒரு பக்கம் சொருவி கிடக்குறாரு, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே விழுந்து கிடக்க. இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஓடி வராங்க. அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத விவரிக்க முடியவே இல்லை. பொத்துன்னு அந்த பேயால அடிச்சு மயக்கம் செய்யப்பட்டு அந்த பேய் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்த இடத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துலதான் முதல் முறையா அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு கிடைக்குது, நம்ம ஹீரோவோட உடம்பு. அவரோட கண்கள், முகபாவனை, உருவம் அப்படின்ற மாதிரி எல்லாமே மாற ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த உடம்புல ஏதோ ஒண்ணு புகுந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இதனால என்ன வேணும் உனக்கு, எதுக்காக எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவர் அல்தாப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது இந்த உடம்புக்குள்ள புகுந்திருக்க அந்த நபரோட பேர் தான் அது. அதை சொல்லிட்டு நான் என்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்குன்னு ஒரு மனைவி, எங்களுக்குன்னு அழகான ஒரு வீடு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தான் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து என்ன யாரோ மர்ம நபர்கள் கொலை பண்ணிட்டாங்க. ஆனா எதுக்காக இப்படி நடந்தது அப்படின்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி இங்க வந்த எல்லார் மூலமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், முடியவே இல்லை. முதல் முறையா இவனோட உடம்ப நான் இப்ப பயன்படுத்தி உங்களுக்கு இவ வேணும், இங்க இருக்க இடங்கள் எல்லாத்தையும் விட்டு நான் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன இந்த மாதிரி பண்ணது யாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்ற மாதிரி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. முதலுதவி எல்லாமே கொடுத்து 2 பேரும், அதாவது ஹீரோயினும் ஹீரோட நண்பரும், என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இந்த ஸ்கேரி ஹவுஸை ஓன் பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அல்தாப் அப்படின்ற ஆனந்த் அப்படின்ற ஒரு பேர்லயும் அவரோட மனைவி கீர்த்தனா அப்படின்ற ஒரு பேர்லயும் இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ அல்தாப் எங்க போனார் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதாவது இறந்து போயிட்டாரு. அவரோட மனைவி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவங்கள தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. கன்னியாகுமரியில ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்க்க அவங்க அவரோட அப்பாவோட வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க உள்ள போய் உட்காந்து எங்களோட கல்யாணத்துக்காக நான் உங்க பொண்ணை கூப்பிட வந்திருக்கோம், உங்க பொண்ணு கிட்ட பார்த்து பேசிட்டு போக முடியுமான்னு கேட்க அவ உள்ள அனுப்பிவிட்டாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தனாவை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க யோகா பண்ணிக்கிட்டு. இவங்க வந்ததும் யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க உங்க கணவர் ஆனந்தோட ஸ்கேரி ஹவுஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, உங்களோட கணவரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு போகதா வந்தோம், அதை சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு எங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்களை பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கோவையில தான் சந்திக்கிறாங்க. பார்த்த முதல் சந்திப்பிலே காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் கீர்த்தனாவோட அப்பா இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இதனால இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறப்பா அப்படின்ற மாதிரி வேலை செய்யறதா கோயம்புத்தூர் போறாங்க. அங்க தன்னோட காதலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா போக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துலதான் ஒரு ரேண்டம் போன் கால் பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அந்த போன் கால் மூலமா இவங்களோட வாழ்க்கையே மாறி போகுது. காரணம் என்ன அப்படின்னா இவங்களும் இவங்களோட கணவரும் ஒன்னா இருக்கிற வீடியோவை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மறைமுகமா எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பி இவங்க கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க இதை எவ்வளவு பேசி பாக்குறாங்க, முடியல. இவங்களோட கணவருக்கு இதை தெரிஞ்சது போனை வாங்கி பயங்கரமா திட்டிட்டு, யாரா நீங்க, ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாங்கடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி போன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போனவர் தான் அத்தோட திரும்பி வீடு வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். நாட்கள் மாறமாகுது, வாரம் மாசமாகுது, எந்த
ரெஸ்பான்ஸும், அதாவது இவங்களோட கணவர் கிட்ட இருந்து எந்த பதிலும் வர மாதிரி தெரியல, கணவர் வீட்டுக்கு வர மாதிரி தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சோகத்துல அப்பாக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துட்டு இருப்பாங்க. சோ அன்னில இருந்து நானும் என்னோட கணவரை தேடிட்டு தான் இருக்கேன். என்னோட அப்பாவை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த விஷயத்த என்னால பெருசுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க இவர் இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு கணவரை காணும், நீங்க இந்த மாதிரி இருக்கீங்களே, உங்களை நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இறந்து போனவர், அதாவது ஆவியா இருக்க ஆனந்தோட சோசியல் மீடியா முதற்கொண்டு அவரோட போன் வரைக்கும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் நான்சி அப்படின்றவங்களோட கான்டாக்ட் இவங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த ஆனந்த் பாத்தீங்கன்னா முன்னாடி மாடலிங்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்ப நான்சி அப்படின்றவங்க கீழே தான் வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க கிட்ட போன ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி போய் உட்காந்து சகஜமா விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நாங்க இந்த மாதிரி சிபிஐல இருந்து வரோம், இப்ப நீங்க உண்மையை சொல்லல அப்படின்னா பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி பொய் எல்லாத்தையும் சொல்லி அல்தோப்பை பத்தி, அதாவது ஆனந்த பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, அப்பதான் அவங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாடலிங் அப்படின்ற பேர்ல இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆண் விபச்சாரம் அப்படின்றது தான். அப்படி ஆண் விபச்சாரத்துல ஈடுபட்டுக்கிட்டதுல அல்தோஃபும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கும். பெண்களுக்கு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா மாடலிங் துறையில இருக்க இவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க அது எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை விலைக்கிட்டு அப்டேட் கட் பண்ணி நான்சி இருக்காங்க இல்லையா, எல்லாரோட அக்கௌண்ட்ல 2 லட்சம் கொடுத்து 1.5 மாசம் நம்ம வெளிநாடு போறோம், அங்க இருக்க கஸ்டமரை பாத்துக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட இருக்க எல்லாருமே எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்க மட்டும் லட்சமா கோடியா சம்பாதிச்சுக்கிட்டே இருந்த அப்படி ஈக்குவல் ஷேரை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல அவங்க கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இதுல வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு அல்தோஃப் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு என்னடா அவனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அவங்களுக்கு பேசி புரிய வைடான்னு சொல்ல இவர் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு நண்பரை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்றது ரிவீல் பண்ணல. அப்டேட் கட் பண்ணா இந்த அல்தோஃப் இருக்கா இல்லையா, கீர்த்தனாவோட கான்டாக்ட புடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நண்பர்கள் எல்லாருமே பாக்குறாங்க, டேய் நான் லவ் பண்ற பொண்ணுடா அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு கீர்த்தனாவோட மிங்கிளாக ஆரம்பிச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நான்சி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணோட அவன் ஷிஃப்ட் ஆயிட்டான். அந்த பொண்ணு வந்ததுல இருந்து அவனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் நல்லா செட்டில்ட் ஆயிருக்கணும், அவன் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட நிறைய கிளைண்ட் வந்துகிட்டே இருந்தாங்க, எப்ப அவன் போனானோ அப்ப படுத்ததுதான் இந்த தொழில், இப்ப வெறும் மாடலிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அல்தோஃப் இறந்து போயிட்டான், நீங்க அவனை கொண்டிருக்க கூடாதுன்னு கேட்க, எனக்கு அவன் மேல சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி லெவலுக்கு எல்லாம் நான் போனதே இல்ல, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றது இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக்கா நீக்க இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. வேற ஏதாவது வழி கிடைக்கும், அல்தோஃப் இவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா அவனுக்கு என்னடா ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவனோட போன்ல கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரே ஒருத்தர் மட்டும் அல்தோஃப் பாக்கணுமா, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி பதட்டமா பேசியிருப்பாரு. இதனால இவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காங்க, அவனை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா இவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் கொண்டு வர இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அவரை அடிச்சு புடிச்சு எதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அல்தோஃப்க்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. அப்பதான் அல்தோஃப் கூட வேலை செஞ்ச நபர் இவர் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அல்தோஃப் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அவன் கூட இருக்க நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறது. அவன் இந்த தொழில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்டா, எப்ப பார்த்தாலும் அவனே வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு கூப்பிட்டு ஜம்முன்னு போய் செட்டில் ஆயிட்டான், நம்ம இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி நண்பர்கள் எல்லாமே பயங்கர டென்ஷன் ஆகி அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய பெண்கள் கூட காசுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் புடுங்கி ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நண்பனை கொலை பண்ணி இந்த லெவலுக்கு போயிட்டானுங்க. அல்தோஃப் உயிரோட இருக்க வரைக்கும் எங்களுக்கு கட்டுக்கட்டா பணம் கிடைச்சிக்கிட்டே இருந்தது, எப்போ அவன் போனானோ இப்போ நான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி போலங்க. இவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்றது இப்ப புரிஞ்சிருச்சு இல்லையா. இது பேயா இருக்க ஆனந்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேரி ஹவுஸ்குள்ள போறாங்க. ஹீரோட உடம்புக்குள்ள அந்த பேய் வந்ததோ அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது உன்னோட நண்பர்கள் தான், உன்னோட நண்பர்கள் தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பேசி முடிக்க அவர் ஒரு பிளான கொடுக்குறாரு. அவனுக்கு எல்லாரையுமே நான் இந்த இடத்துல கொலை பண்ணி அவங்களோட சாம்பலை தூவி விட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன், அதுக்கான வேலைகளை நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும்னு சொல்ல அந்த 4 பேரையும், அதாவது இதுல சம்பந்தப்பட்டாங்க இல்லையா, அந்த 4 பேரையும் போன் பண்ணி நீங்க கால்பாயா வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒருத்தனையும் அந்த ஸ்கேரி ஹவுஸ்குள்ள அனுப்பிவிட ஒருத்தர் ரொம்ப கொடூரமான முறையில
இந்த ஆனந்தால அதாவது ஆவியால கொலை செய்யப்படுறாங்க. அண்ட் கும்பலா ஒரு இடத்துல அந்த டெட் பாடி எல்லாத்தையும் போட்டு அந்த ஆவி பாத்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்துது அப்படின்ற மாதிரி இருக்கும். கண் எதிரில் தன்னை கொலை பண்ணவனுங்கள எரிச்சு கொலை பண்ணியாச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட அந்த ஆவி பாத்தீங்கன்னா அப்படியே மறைய ஆரம்பிக்குது. கட் பண்ணி அப்படியே ஹீரோ இருக்கா இல்லையா அவரோட சுயநினைவுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம யார் எதை பண்ணான்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கும் போது இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தனா இருக்காங்க இல்லையா அவங்கள போய் சந்திச்சிருப்பாங்க. இந்த கொலையை உன்னோட அப்பா பண்ணிருக்க கூடாது, அதாவது உன்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு என்னவோ அப்பா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இவங்க என் அப்பாலாம் பண்ணிருக்க மாட்டாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்லி கிள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் நெருக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால இவங்க வேற வழி இல்லாம ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த உண்மை என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருந்து வெளியே போயிருப்பார் இல்லையா. இவங்களோட கணவரோட சிம் கார்டு ஒன்று டீஆக்டிவேட் பண்ணப்பட்ட நிலையில இருந்திருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணி போன்ல போடுறாங்க. பழைய மெசேஜ் எல்லாமே ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. அதுலதான் கணவரை பத்தின விஷயங்களும் கணவர் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையும் பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பெண்களோட வீடியோ, அது மட்டும் இல்லாம அதுல இவங்க வீடியோவும் ஒண்ணு இருந்திருக்கு. அப்பதான் கணவர் ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவரோட நண்பர்கள் அப்படின்ற மாதிரி அக்யூஸ்ட் தனம் பண்ணவங்களை காமிச்சாங்க இல்லையா அதுக்கு ஹெட்டா இருக்கிறது இந்த ஆனந்தா தான் இருப்பார். எல்லா பெண்களையும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹீரோயின் அதாவது இந்த கீர்த்தனாவை டார்கெட் பண்ணதுக்கான காரணமும் இவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்றதுனாலதான். சோ இவங்களை பார்த்துதான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் போன் பண்ணது பாத்தீங்கன்னா இவரோட நண்பர்களா தான் இருக்கும். சோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றது இவங்களுக்கு அப்ப தெரிய ஆரம்பிச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தன்னோட கணவர் அதாவது ஆனந்த கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படி நடந்ததுதான் அந்த கொலை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஆனந்த கொலை பண்ணது அவரோட மனைவி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தப்பு பண்ணவனுக்கு சாவை விட மிகப்பெரிய தண்டனை என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா சொல்லிக்கிட்டே இருக்கு ஹீரோ இருக்கா இல்லையா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், சட்டப்படி குற்றம் அப்படின்னாலும் நியாயப்படி இந்த தண்டனை தான் அவனுக்கு கிடைச்சிருக்கணும், ஆனா மிச்சம் இருக்கிறவங்கள உயிரோட விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பிளானை போட்டுது. அந்த பேய் கிட்ட உன்னோட சாவுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரையுமே பழி வாங்க வச்சுட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ வெளியே போக அங்க இவருக்காக ஹீரோயினும் அவரோட நண்பரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்ததும் எல்லாமே முடிஞ்சிருச்சாப்பா நம்ம இங்கிருந்து முதல்ல போவோமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்ப இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.